நம்ம நிக்க வேண்டிய இடம் எது? நம்ம ஆதரிக்க வேண்டிய தலைவர் யார்? நம்ம முதலாக பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் என்று சொன்னவர் யார்? இந்தியாவில் வேற வேணா சொன்னானா? என்னுடைய சகோதரர், நான் யாரையுமே சகோதரன் சொன்னதில்லை, என் சகோதரர் ஸ்டாலின் தான் அப்படின்னு நம்முடைய தலைவர் சொன்னாரு. அவர் அதிகாரத்தில் இருந்தா மட்டும்தானா? எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஆட்சியில் பங்கு கேட்டோம், அவங்க தரவில்லை என்றால் எலெக்ஷனுக்கு முன்னாலேயே கூட்டணி வெளியே வரதான தர்மம். அப்ப மட்டும் சீச்சி இந்த பழம் புளிக்குமா? என்னங்க சொத்தவாதமா இருக்குது? நான் வேற மாதிரி வரும் எனக்கு. அப்புறம் நம்ம கூட்டணி வைக்கலன்னா பிஜேபியோட போயிருவான் அப்படின்னா அப்படிப்பட்ட ஆளுநர் எப்படி கூட்டணி வைக்க முடியும்? சில பல அமௌண்ட்டுகளை வாங்கிட்டு காங்கிரஸ்ல ஒரு சிலர் திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. திரும்ப அமௌண்ட் வாங்கினா தான் வேற இடத்துக்கு போற காங்கிரஸ் உங்ககிட்ட வந்து இப்ப நீங்களும் தாவேக்காவை ஆதரித்து தான் பேசுற மாதிரி நிலையை நோக்கி நகர விட்டு நான் வந்து வாடகை கிடையாது. அப்படி ஒரு கொம்பை எவனும் வரல. எனக்கு வந்து எவனும் வந்து உத்தரவெல்லாம் போட முடியாது. எவன் சொல்லியும் நான் கட்சிக்கு வரல, எவன் சொல்லியும் நான் வந்து இதைத்தான் பேசணும்னு முடிவுக்கு வரல. திருப்பரங்குன்ற இஷ்யூல காங்கிரஸுக்கு ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு, திமுக ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. ஆனா அதை ஏற்றுக்கொண்டு இருந்த அதிமுகவும் பாஜகவும் ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு, விஜயோட நிலைப்பாடு இருந்துச்சு. நாகரிக அரசியல் விட்டு வெளிவாங்க தலைவரேன்னு திமுக காரங்களே அவரை வந்து சொல்லும் போது இது அநாகரிக அரசியலாக பார்க்கப்பட்டாலும் பரவாயில்லைன்னு we are not afraid of the consequences அப்படின்னு நின்றாரு. யாருக்காக? உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன், either to keep silent or to agitate it. இதுதானே தலைவர் ராகுல் காந்தியோட பேச்சா இருந்தது. நான் எதுக்கு ராகுல் காந்தி பின்னால போனேன்? தோல்விகள் வந்தாலும் தன்னுடைய மொராலிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை விட்டு கொடுக்காத ராகுல் காந்திங்கிறது நீங்க திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து இது களத்துல பிரதிபலிக்கல, ஜெயிக்க முடியல, தேவையில்லைங்க எனக்கு. நான் ஜெயிக்கிறதுக்காக ஒரு பின்னால போலியே. அரசியல் இருக்கக்கூடிய இந்த நாகரிக தன்மையை, இந்த நேர்மையை நான் சமரசம் செய்ய மாட்டேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரசின் திரு அலிமல் புகாரி. வணக்கம். வழக்கமா பரபரப்பா அது நடந்தா வருவோம். இப்ப பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத மாதிரி காங்கிரஸ் நடந்தது, தமிழக அரசியலும் நடக்குது. நீங்க ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகள் இப்படி தான் வரும் அப்படின்னு நீங்கள் எதுவும் கணிச்சிங்களா? உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சா, அதிர்ச்சியாக இருந்துச்சா? தேர்தல் முடிகிற வரைக்கும் அப்படி எதுவும் தோணலை. ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ ஃப்ராங்காக இன்னும் பர்சனலாக எப்படி ஃபீல் பண்ணேன். அதனால தான் நான் வந்து இந்த யூஸ்வலாக செய்தி ஊடகங்கள்லாம் தேர்தல் ரிசல்ட் நாள் அன்றைக்கி வர சொல்லி புக் பண்ணிக்குவாங்க, இந்த ஸ்லாட்டுன்னு வந்துருங்க அப்படின்னு சொல்லி. அப்படி சொன்னப்போ நான் யாருக்குமே டைம் தராமல் இருந்ததும், டைம் தராமனா ஐ மீன் போக வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்ததும், நான் வார்த்தை பெருசாகிடக்கூடாது, அந்த போகாமல் தவிர்த்ததும், அதே மாதிரி அந்த அன்னைக்கு நான் இங்கே இல்லவும் இல்லை. எனக்கு ஒரு ஃப்ரான்ஸ் நிகழ்ச்சி இருந்தது, அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜெர்மனி பெல்ஜியம்லாம் போயிட்டு ரிசல்ட் முடிஞ்ச பிறகு தான் இங்கே வரணும் அப்படின்னு நினச்சேன். காரணம், தேர்தல் முடிஞ்சதற்கு பின்னால் எங்கள் அலுவலகத்தை 5 பேர் விஜய்க்கு போட்டிருக்காங்க. இங்கே ஒரு 20-22 அட்வொகேட்ஸ் இருக்காங்க. அதில் 5 பேருன்றப்ப நான் வந்து ஒரு கணக்கு, அது மாதிரி நமக்கு இங்கே ஸ்வீப்பர் ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அரசியல் பற்றி. இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மாயை ஒன்று உருவாகி இருந்திருக்கு. இன்னொருத்தர் இருக்கார், அவரை கேட்டால், அந்த அட்வொகேட்டை கேட்டால் அவர் என்ன சொல்கிறார், எங்கள் ஃபியான்ஸே வந்து நீ போட்டே ஆகணும்னு சொன்னாங்க, அதனால் போட்டு. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஒரு ஆட்டோ டிரைவர் எம்எல்ஏ ஆனார் அப்படின்னா, ஆட்டோ டிரைவர் எம்எல்ஏ ஆகணுமானா கண்டிப்பாக ஆகணும். ஆனால் அந்த ஆட்டோ டிரைவர் அரசியல் படுத்தப்பட்ட, தொடர்ந்து அரசியல் களத்தில் நின்று பயணித்த, அரசியல் களங்களில் போராடிய ஒரு ஆட்டோ டிரைவரை, அரசியல் அனுபவம் உள்ள ஒரு ஆட்டோ டிரைவர் வர்றது தான் வரவேற்க முடியும். எதை பற்றியுமே ஞானம் இல்லாமல் அவர் ஒருவருடைய ரசிகராக இருந்ததாக்காக மட்டுமே வந்துட்டார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அந்த தாக்கம் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்த பிறகு நான் ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். ஆஹா, இது எனக்கு முடக்காக தான் ரிசல்ட் வரும் போல தெரியுது. இப்போது நீங்கள் கேட்கலாம், அப்போ உங்கள் அலுவலகத்தில் ஒரு 5 பேர் போடுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கலையா அப்படின்னு. உண்மையிலே எதிர்பார்க்கல. போட்ட பிறகு எதிர்பார்த்துருந்தா நான் சொல்லியிருந்திருப்பேன்ல, யாருக்குமா போட போகிறீங்க. நான் நினச்சேன் எல்லாரும் ஒரு முற்போக்குவாதிகள் தானே, நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம என்ன பாசிஸ்டுகளை கூட வச்சுருக்க போகிறோம், இருப்பாங்க. அப்போ நம்ம பார்க்குறோம், இல்லை ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமே போட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு முழிச்சு தலையை உதறி பார்க்குற மாதிரி கவனித்து பார்த்தா, நான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளுக்குள்ளேயே ஒரு பிரசாந்த் கிஷோரும் ஆக்சிஸ் மை இந்தியா எடுக்கிற சர்வே விடுங்க, நம்ம ஒரு எக்ஸிட் போல் எடுத்து பார்த்தாலே இன்னும் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சப்பவே, அப்போ தான் தேர்தலுக்கு முந்தைய வரைக்கும் நான் நினைக்கல, முடிஞ்ச பிறகு அப்படி ஒரு முடிவு வந்து ஓரளவு இதாயிருச்சு. முதல்வர் அவர் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியை தழுவினப்புறம் உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு அதை பார்த்தீங்களா? ஏன்னா நீங்கள் முதல்வரோட நெருக்கமாக பீகார்லாம் போய் பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்கீங்க. ஏற்கனவே எங்களுக்கு வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அரசியல் ரீதியாக தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கான மாற்று என்பது காங்கிரஸ், இது என்னுடைய ஸ்லோகன். ஆனால் தேசிய அளவில் ஆர்எஸ்எஸ் என்னும் நச்சுக்கருத்துக்கு மாற்று மருந்து வந்து திராவிடம் அப்படின்னு. அந்த திராவிடத்தின் தலைமகன் தான் எங்களுடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள். அவங்க அந்த ஒரு எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண வாய்ப்பு என்பது அவர்களை நேரில் பார்ப்பதற்கும் ஒரு பயணத்தில் ஒரு 5-6 மணி நேரம் தொடர்வதற்குமான ஒரு வாய்ப்பு தானே தவிர, மற்றபடி அவர் தோல்வி விட்டுறது வந்து நான் என்ன நினச்சேன் அப்படிங்கிறத தாண்டி இதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
என்னுடைய சகோதரர் ஒருத்தர் நான் அங்கே ஏர்போர்ட்டில் நடந்துட்டுருக்கேன், ஃபோன் பண்ணி அழுகுறார். என்னுடைய அம்மா ஒரே அழுவ. ஸ்டாலின் என்பது வந்து ஒரு வார்த்தை இல்லை, டு பி ஃப்ரேங்க். ஸ்டாலின் என்பது வந்து ஒரு எமோஷன். இதுதான் உண்மை. இது நீங்கள் ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்தியாவில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க. எனக்கு என்ன கேட்டால் அது வந்து உணர்ச்சி வசப்பட்டு தான் செஞ்சுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஒர்க் ஃப்ரம் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரும்போது அதை எதிர்த்து போராட்டக்களமாக சட்டமன்றத்தை மாற்றிய ஒரு முதலமைச்சரை காட்டுங்க. இன் ஜென்ரல் திஸ் லேண்ட் இஸ் இன்டெப்டட் டு அவர் சிஎம். இன் பர்டிகுலர் முஸ்லீம் கம்யூனிட்டி இஸ் ஆல்வேஸ் லாயல் டு அவர் சிஎம். நீங்கள் அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முஸ்லீம்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிற பகுதிகளெலாம் நீங்கள் நார்மலாக விட்டுட்டு, முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அறந்தாங்கியை தவிர்த்து, ஏன்னா அந்த அந்த தம்பி வந்து அந்த ஏரியாவில் உள்ளவர், அதை ரொம்ப அதுக்கு முன்னாலே கவுன்சிலராக இருந்திருக்காரு, நல்ல பணி, அது வந்து அறியப்பட்ட ஒரு அரசியல் முகம் அந்த இப்போ அறந்தாங்கி ஜெயிச்சிருக்கிற தம்பி. அதை தாண்டி முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய எந்த தொகுதியிலையும் தாவேகா ஜெயிக்கல. மயிலாடுதுறை, பாபநாசம், நாகப்பட்டினம், இங்கே எல்லாத்தையும் தெளிவாக தான் இருந்திருக்கிறாங்க. காரணம் வந்து நிறைய பேர் இந்த கருத்தை எதிர்க்க கூட செய்யலாம், முஸ்லீம்கள்லேயே ரொம்ப சொற்பமான சில பேர். இதற்கு காரணம் வந்து ஒரு பெரிய காரணம். அதே மாதிரி நீங்கள் வேலூர் சைடெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த தொகுதியும் ஜெயிக்கல. ஐ மீன் முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாணியம்பாடியாக இருந்தாலும் சரி, இப்படி முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் வந்து ரொம்ப தெளிவாகவே இருந்திருக்கிறாங்க. இதற்கு காரணம் வந்து அகெயின் சொல்லுவேன், எஸ்பெஷலி when it comes about not only me, our community, Stalin is an emotion. நீங்கள் இன்னொரு அயோத்தியாக இதை மாற்றுவோம் என்று எச்ராஜா சொன்னபோது, இது அயோத்தி தான், நீங்கள் ரீலோகேட் பண்ணிக்கங்கிறார். பாபர் மசூதியுடைய வார்த்தை. ஏன் வேணுமே எதுவுமே வாய திறக்கலையே. ஒரு சிஎம்மாக இருந்து இது அவுட்ரேஜியஸாக இருக்கும், இது வந்து ஒரு கோர்ட் ஆர்டரு, இதை மதிக்கலைன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சு இது வரைக்கும் அவ்வளோ அப்படி நீங்கள் சிஎம்ஐ பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்க, நாகரிக அரசியல் செய்கிறாரு, நாகரிக அரசியல் விட்டு வெளிவாங்க தலைவரேன்னு திமுக காரங்களே அவரை வந்து சொல்லும் போது, அந்த இடத்தில் இது அநாகரிக அரசியலாக பார்க்கப்பட்டாலும் பரவாயில்லைன்னு we are not afraid of the consequences அப்படின்னு நின்றாரு. யாருக்காக நின்றார்? யாருக்காக நின்றார்? இன் ஜெனரல் ஃபார் திஸ் லேண்ட், இன் பர்டிகுலர் ஃபார் முஸ்லீம் கம்யூனிட்டி. அப்ப டு பி அகெயின் let me reiterate this word, Stalin is not a word, it's an emotion. இல்லை, ஆனால் அந்த திருப்பரங்குன்றத்திலேயே இஸ்லாமியர்கள் சரி ஒரு பெரிய அளவில் திமுகவை ஒரு மாற்று சக்தியாக பார்க்கல. தாவேக்கா தான் அங்கே வருது. அடிப்படையில் ஆர்எஸ்எஸ்ல இருந்தாலும் சீட்டு நிர்மல்குமாருக்கு இங்கே வாய்ப்பு அளிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க. எடப்பாடி தொகுதியில் ஒரு 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 சுயேட்சையை வந்து கடைசி நேரத்தை போகிறாங்க. அவர் 50,000 ஓட்டு வாங்குறாரு. தொலைக்காட்சி தான் முடியும். நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படின்னா அதிமுக கேண்டிடேட் ஜெயிக்கணும். ஏன்னா அவங்க விலக்கு ஏற்றுவதற்கு ஆதரவாக நின்ற பாஜகவோடு நிற்கிறாங்க. இல்லை, அப்போ களத்தில் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இல்லையா மக்களுக்கு? திருப்பரங்குன்றம் நம்மை போன்றவர்கள் அதிகம் பேசினாலும் சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எங்க கூட இருக்கிறாங்க, அந்த ஜட்மெண்ட்ஸை படிக்கிறாங்க, அது என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கே பிரச்சனையா இல்லையா? எங்க கூட இருந்தவங்களுக்கே கொஞ்சம் பேருக்கு இதுதான் நான் பிரச்சனையா பார்க்குறேன். பட் இது தொடராது, அது வேற. இது இந்த ஒரு முறை நம்மளாம் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டோன்னு கூட நான் என்னை நானே நொந்து கொள்வேன் பர்சனலாக சொல்றப்ப. இல்லை நான் தெரிஞ்சு விட்டுருப்பேனா, அந்த 4 பேரை போய் போட விட்டுருப்பேனா, நான் நினைக்கல. அதுதான் உண்மை. எதிர்பார்க்கல இது இவங்க போடுவாங்க அவங்க போடுவாங்கன்னு. பட் ஏதோ ஒரு சினிமா முகத்தில் அரசியல் படுத்தப்படாத ஒரு குறிப்பு. எப்பவுமே எல்லாருமே அரசியல் படுத்தப்பட்டிருக்க மாட்டாங்க, எல்லாமே பொதுவாக இருந்துக்குவாங்க. தேர்தல் நேரத்தில் மட்டும் போய் ஓட்டு போடுறது தான் அவங்களுடைய அரசியல், அவ்வளோதான். அப்படி இருந்த பல பேர், பெரும்பான்மையான பல பேர் வந்து அந்த சைலண்ட் ஓட்டர்ஸ் வந்து அப்படியே ஒரு அலையா திரும்பி இந்த பக்கம் போட்டிருக்காங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் மீண்டும் ஒரு முறை அப்படி ஒரு தவறு நடக்காது, நடக்கவும் விடமாட்டோம். நடக்க விடமாட்டோம்ன்றது நம்முடைய களப்பணி சார்ந்தது. நடக்காது என்பதற்கு இந்த இப்போ கொஞ்ச நாள் அமலப்பட்டுருவார். 108 இடங்கள்ல தாவேக்கா பிடிச்சிருக்காங்க. ஆனாலும் ஆட்சி அமைக்க போதுமான எண்ணிக்கை அது இல்லைங்கிறதுனால காங்கிரஸ் கிட்ட ஆதரவு கேட்டிருந்தாங்க. காங்கிரஸ் இப்போ ஆதரவும் கொடுத்துட்டாங்க. முதல் எதிர்ப்பு குரலா நீங்க அதை பதிவு பண்றீங்க. அரசியல் என்பது கொள்கை பிடிப்பு தான், சமரசம் கிடையாது. அதிமுக பாஜக பண்ண அதே தவிர நாமளும் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க கருத்து பதிவிடுறீங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன முரண்பாடு உங்களுக்கு? கட்சி தலைமையோடு இணங்கி போறதை விட கொள்கை பிடிப்பு தான் முக்கியமா? சமரசம்னு போட்டிருக்கோன்னா சந்தர்ப்பவாதம்னு போட்டிருக்கோம். சந்தர்ப்பவாதம், ஆப்பர்ச்சுனிசம். அதை ஏன் ஆப்பர்ச்சுனிசம் சொல்றோம்? ஆட்சியில பங்கு கிடைச்சா போதும் அப்படிதான் எடப்பாடி நினைச்சாரு. ஐ மீன் ஆட்சி கிடைச்சா போதும் அப்படிதான் எடப்பாடி நினைச்சாரு. ஐயே இவ்வளோ பெரிய அசிங்கத்தை மகாராஷ்டிராவில் பண்ணுறோமே, மக்கள் நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு கூட நினைக்காம தானே மகாராஷ்டிராவில் பண்ணாங்க. இந்த ரெசார்ட்டில் கொண்டு போய் அடைக்கிற கல்ச்சரை ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தா? இந்து ஒரு சொந்த நாட்டிலேயே 2 பிரஜைகளுக்கு மத்தியில் சண்டையை மூட்டி விடுறோமே,
மக்கள் நம்மள என்ன நினைப்பாங்க, இது அசிங்கம் இல்லையா அப்படின்னு பாஜக நினைச்சதா? ஏக்நாத் ஷிண்டே அந்த கட்சியிலேருந்து உடைச்சு கூட்டு வர்றப்ப இது அசிங்கம்னு பாஜக நினைச்சதா? ஜெயிலுக்கு போயிருக்கிறப்ப அவங்க கட்சியிலேருந்து ஒரு ஆள் சம்பை சோரனை கூட்டு வந்து நம்ம கட்சியில் சேர்த்துக்கிறது அசிங்கம்னு பாஜக நினைச்சதா? இதெல்லாம் அசிங்கம்னே பார்க்காம இந்த சந்தர்ப்பவாதத்தை எதுக்காக செஞ்சது? எதற்காக செஞ்சது சந்தர்ப்பவாதத்தை? இதெல்லாம் அசிங்கம்னே பார்க்காம இந்த சந்தர்ப்பவாதத்தை எதுக்காக செஞ்சு? வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆட்சிக்காக பண்ணுச்சு. அதையே நம்ம செய்ய முடியுமா? அப்ப நம்ம இதை செஞ்சுட்டா நம்ம பாஜகவை எதிர்க்கிற தார்மீக உரிமை நமக்கு இருக்கா? அவங்க சொல்றாங்க பாஜக தாவேக்காட்ட போறதுக்கு முன்னாடி நாம போயிட்டோம் அப்படின்னா அந்த சக்திகளுக்கு இடம் தராம இருக்கலாங்கிறது அவங்களுடைய வாதமா இருக்குல்ல. உத்தரவாதமா சொல்லிட்டாரா? சரினாரா? கண்டிஷனோட தான் நாங்க சேர்ந்திருக்கோம். அவர் ஏத்துக்கிட்டாரா? அதை ஆமான்னு சொன்னாரா? ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அவர் யாரு? திருப்பரங்குன்ற இஷ்யூல காங்கிரஸுக்கு ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு, திமுக ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. ஆனா அதை ஏத்துக்கொண்டு இருந்த அதிமுகவும் பாஜகவும் நிலைப்பாடு இருந்துச்சு. விஜயோட நிலைப்பாடு என்ன? கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டார்கள் எக்ஸாக்டா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இந்தியால. ஆமா, வட மாநிலங்கள்ல. விஜயோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? நம்ம போராட்டம் கூட பண்ணோம் காங்கிரஸ் சார்பா. அது விஜயோட நிலைப்பாடு என்னவா இருந்தது? தன்னுடைய திரைப்படம் தடை செய்யப்பட்ட போது அது விஜய் எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நாசர், அவரு, இவர், ரஜினி, கிஜினி, யாரெல்லாம் திரையுறை பிரபலங்கள் தான் படம், இவரே எதுவும் பேசல. இவர் வந்து கம்யூனல் போர்சஸுக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டாருன்னு நாங்க இதை கோரிக்கையா வச்சோம், இதை ஏத்துக்கிட்டு நாங்க வர்றோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இதை நம்ம நம்பணுமா? சனாதன சக்திகளுக்கு ஆதரவாகவும் பேசல. இல்ல ஆதரவா பேசல. இங்க ஆதரவா பேசுறது தான் பிரச்சனையா, இல்ல எதிர்க்கும் போது கூட நிக்காம இருக்கிறது பிரச்சனையா? இங்க நல்லா ஒண்ணு புரிச்சுக்கிங்க, இப்ப கேட்டுக்குங்க. பாஜக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய இடத்துல இருக்குது. எப்படி? பாஜக எதையும் எல்லாத்தையும் செய்யற இடத்துல இருக்கு. கலவரமா தூண்டி விடுற இடத்துல இருக்கு. வன்முறை பேச்சா பேசுற இடத்துல இருக்கு. பிரச்சனையா கிளப்பி விடுற இடத்துல இருக்கு. நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்க? உங்களுக்கு இப்ப ரெண்டு ஆப்ஷன். என்னென்ன ஆப்ஷன்? நீங்க போய் புதுசா எதுவும் செய்ய வேண்டியது இல்லை, ஏன்னா அவன் செஞ்சுட்டு இருக்கான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே. உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன், எய்தர் டு கீப் சைலண்ட் ஆர் டு எஜிடேட் இட். இதுல எதிர்த்தவனுக்கு பேர் என்ன? புரட்சியாளர். அமைதியா இருக்கிறவனுக்கு பேரு சந்தர்ப்பவாதி. அப்புறம் இது என்னது? அவன் இது வரைக்கும் எதுவுமே கருத்து சொல்லாம அமைதியா இருப்பாராமா? சரி, அதெல்லாம் எதுக்காக அவர் பண்ணாரு? திருப்பரங்குன்றம் ஒண்ணு இல்லைங்க, நாஞ்சில் சம்பத் ஒரு அழகா சொன்னாருங்க ஒரு விவாதத்துல. நான் தொடர்ந்து விவாதங்களுக்கு கலந்து கொள்கிறோம், கவனிக்கிறோங்கிற அடிப்படையில் சொல்றேன். நாஞ்சில் சம்பத் அழகா விவாதத்தை சொன்னார். அவர் ஏன் கருத்து சொல்லவில்லை? கருத்து சொல்ல வேண்டாம் என்று நினைத்திருக்கலாம்னாரு. என்ன வார்த்தை இது? அப்ப கருத்து சொல்ல அவர் கவனத்துக்கு வராம இல்ல, அவருக்கு வந்துச்சு. இதுல நம்ம கருத்து என்னன்னு கேட்பாங்க தலைவரே அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, இதுல கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்று அவர் நினைத்தார். ஏன் நினைத்தார்? இதுல எப்படி ஒரு லீடர் கருத்து இல்லாம இருக்கும்? இல்ல, இதை விட ஆக்ரோஷமா நீங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசியிருந்தீங்க. களத்துல எதுவுமே எடுபடலங்கிறப்ப, களத்தில் எதிரொலிக்காவிட்டாலும் இதுதானே தலைவர் ராகுல் காந்தியோட பேச்சா இருந்தது. நான் எதுக்கு ராகுல் காந்தி பின்னால போனேன்? அவர் எனக்கு எதுவும் நம்ம ஜெயிச்சு வரும்போது ஒரு டைம்ல நான் வந்து மைனாரிட்டி பிரைம் மினிஸ்டர் ஆக்குனேன், நீ ஜெயிச்சு வந்தா உன்னையும் ஆக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அதுக்காக போனேன்னா ஒரு முஸ்லீம் பிரைம் மினிஸ்டர் ஆக்கலாம்னு சொன்னாரு. எக்ஸ்ட்ரீமா சொல்லணும்ல, அதுக்காக சொல்றேன். அதுக்காக போனேனா? இல்ல அவர் தொடர்ந்து வெற்றிகளே குவித்து கொண்டிருந்தாருக்காக அவர் பின்னால போனேனா? எல்லா இடத்துலயும் சொன்னேன். சொல்ல போனால் சில நேரங்களில் விவாத களங்களில் சில இதை சொல்லணும் தான், தோல்வி அடைந்தாலும் தோண்டு போகாம வரீங்க நீங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. போல்டா என்ன டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரே காரணம் தான், அவர் எனக்கு அதிகாரம் கொடுத்தாருங்கிறதுக்காகவா, அவர் அதிகாரத்தில் ஏறிட்டே இருந்தாருங்கிறதுக்காகவா? தொடர் வெற்றிகள் சர்வாதிகாரியை உண்டாக்கும், தொடர் தோல்வி தலைவரை உண்டாக்கும். எத்தனை தோல்வி ஆனாலும் அடிக்கடி பிரசாந்த் கிஷோர் சொல்றதை நினைவுபடுத்தி நான் பல இடங்கள்ல பேசியிருக்கிறேன். அரசியல் களத்தில் ராகுல் காந்தி சந்தித்ததை போன்று இத்தனை தோல்விகளில் 2 தோல்வியை நரேந்திர மோடி சந்தித்திருந்தால் அதிகாரத்தை விட்டு ஆட்சியை விட்டு ஓடி இருப்பாரு, அரசியல் களத்தை விட்டு ஓடி இருப்பாரு. இத்தனை தோல்விகள் வந்தால், தோல்விகள் வந்தாலும் தன்னுடைய மொராலிட்டி இருக்கு பாத்தீங்களா, தன்னுடைய அந்த ஒரு மாரல் பாலிடிக்ஸ், அதை விட்டு கொடுக்காத ராகுல் காந்திங்கிறது கூட பின்னால் நின்றோம். நீங்க திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து இது களத்துல பிரதிபலிக்கல, ஜெயிக்க முடியல, தேவையில்லைங்க எனக்கு. நான் ஜெயிக்கிறாருக்காக ஒரு பின்னால போலியே. எத்தனையோ பிரச்சனைகள் நம்மள சொன்ன போதும் சரி, எத்தனையோ பேர் நம்ம அட்வைஸ் பண்ணும் போதும் சரி, எப்படி இதை எடுத்துக்கிறீங்க, எப்படி ராகுல் காந்தி ஃபாலோ பண்றீங்க? ஒண்ணுதான் அரசியல். அது பலமுறை சொல்லி இருக்கிறார், நான் இதை தோற்றாலும் பரவாயில்ல, நான் அதிகாரத்துக்கு வரனாலும் பரவாயில்ல, என்னுடைய இந்த அரசியல் இருக்கக்கூடிய இந்த நாகரிக தன்மையை, இந்த நேர்மையை நான் சமரசம் செய்ய மாட்டேன்னாரு. நீங்க திரும்ப திரும்ப அதை களத்துல பிரதிபலிக்க, அதை பத்தி தேவையே இல்லையே. நோக்கி ராகுல் காந்தி நகர்த்திருக்காரு காங்கிரஸ். இது எப்படி புரிஞ்சுக்க? அதுதான் என்னோட எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். இப்ப நீங்க திமுகவுக்காக பேசுறீங்கிற ஒரு விமர்சனம் உங்க மேலே வரும் இல்லையா? காங்கிரஸ்ல இருந்துட்டு திமுகவுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க, எதுக்காக பேசணும் அப்படின்னா? எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கணும்ல, எதுக்காக இதை பேசணும்? நான் தான் சொல்லிட்டேனே, வாங்க கட்சியில இத்தனை நாள் இருக்கிறோம், யாராவது ஒருத்தர் போய் ஏதாவது ஆதாயம் கேட்டிருக்கிறோமா, தலைவர் சொல்லி விருந்து கேட்க சொல்லுங்க. ஆமா, அலிம்புகாரி வந்து இதை என்கிட்ட கேட்டாரு,
என்று செஞ்சு தர சொல்லி கேட்டாரு. சின்னதா ஏதாவது ஒரு இத்தனை எம்எல்ஏஸ் இருக்காங்க, யார்ட்டையாவது வந்து கேட்டாரு, ஏதாவது செய்ய சொல்லி சொன்னாரு ஃபேவரா? கட்சியில பதவிகளுக்கோ எங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடத்த இது பண்ணித்தாங்கன்ற அது வேற. ஏதோ ஒரு பொருளாதார ஃபேவர் கேட்டாரு, இல்ல ஒரு விஷயத்தை முடிச்சுக்க சொல்லி ஒரு வழக்கறிஞர்கள் அடிப்படையில் வந்து ஏதோ ஒரு ஃபேவர் கேட்டாரு. இல்ல கட்சியிலே கேட்காத போது நான் போய் திமுக எதுவும் கேட்டேன், நான் எதுவும் கொடுத்தேன். அப்ப என்ன இருக்கு? எதுக்காக சப்போர்ட் பண்ணணும்? ஆதாயம் இருக்கணும். நான் முட்டாளா? நான் ஒரு இல்லை, கொள்கைக்காக தான் சப்போர்ட். இல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் காங்கிரஸ்ல பல குரல் கேட்கும். இந்த விஷயத்துல ரெண்டே குரல் தான். ஒண்ணு, தாவேக்காவுக்கு ஆதரவாக போறோம், நாங்க கட்சியை வளர்க்கணும், பாஜக அங்க வந்துடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு, நீங்க கொடுக்குற ஒரே குரல் இது தனி குரலா இருக்கு. இதுக்கு கூட்டணி சேர்ற மாதிரி தெரியல. இந்தியா முழுக்க ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்பட்டு பாஜக ஒரு பக்கமும், ஜனநாயகத்துக்காக குரல் கொடுக்கின்ற தலைவராக ராகுல் காந்தி ஒரு பக்கமா தான் இருந்தார். அது ஒன்னா இல்ல கொத்தான தலைமையானு பார்க்கலையே. நாங்க அந்த ஒரு தலைமை தான் ஆதரிச்சோம். அப்ப நான் தானே அந்த கொள்கையை ஏத்துக்கிறதுக்கு சரியான ஆளுன்னு நான் பிரகடனப்படுத்திக்குவேன். அதை எதிர்ப்பவர்களும் வென்றவர்களும் ஒருத்தரா இல்ல அதிகமானது அவசியம் இல்லையே. இங்க எண்ணிக்கையா முடிவு செய்ய போகுது? அந்த கொள்கை எது சரின்றதான முடிவு. எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கும் போது தந்தை பெரியார் மட்டும் தான் தமிழ்நாட்டில் வேற பக்கம் நின்றாரு. எல்லாரும் சுதந்திரத்துக்கு ஒரு பார்வை பார்த்த போது சாதி பாகுபாடுகள் இருந்து கிடைக்காதது சுதந்திரமே கிடையாதுன்னு சொன்னாரு. அதுக்கு தான் அதை அந்த பின்புலத்தை தான் அவர் அதை கருப்பு நாள்னு சொன்னாரு. கட்சியை வளர்க்கணுங்கிறாங்க. உங்களுக்கு அது புரிஞ்சுக்க முடியலையா? காங்கிரஸ் இந்த டைம்ல விட்டா இன்னொரு முறை நம்ம ஆட்சியில் பங்கு எப்படி வர்றது, இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படிங்கிறாங்க. அதான் நீங்க சந்தர்ப்பம் சொல்றீங்க. திரும்பவும் நான் அதை தான் சொல்றேன். நீங்க இது அடிக்கடி நிறைய பேர் சொல்றாங்க கட்சி வளரல, அதுக்கு காரணம் திமுக, கட்சி வளரலதுக்கு. இதை வந்து நான் வேற வார்த்தைகளை விளக்கம் கொடுத்துருவேன், அது தப்பா போயிடும். இது வந்து கட்சியை நாம் வளர்க்க வேண்டும் என்றால் முதல்ல இருக்கக்கூடிய இந்த ஃபேக்ஷனல் பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து ஓரம் கட்டிட்டு, இவருக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், அவர் பேச்சை நான் கேட்க மாட்டேன், இவர் பேச்சு இவன் கேட்க மாட்டான்னு இந்த பிரச்சனையை விட்டு தள்ளிட்டு நம்ம வந்து ராகுல் காந்தியை பிரதமராக்குவது நோக்கம் என்று செயல்பட்டா மட்டும்தான் அது சாத்தியம். அதுதான் கட்சியை வளர்க்கும். நமக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அதன்படி மூவாவது தான் கட்சியை வளர்க்குமே தவிர, யாரோடு கூட்டணி வைப்பதனாலோ கூட்டணி வைக்காமல் இருப்பதனாலோ அதிகாரத்தில் பங்கு சரி அப்படின்னா, அதிகாரத்தில் ஒட்டி கொள்வதனால் கட்சி வளரும் அப்படின்னா, கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கிறோம், இமாச்சல பிரதேசத்தில் ஆட்சியில் இருக்கிறோம், மத்தியில் ஆட்சிக்கு வந்துட்டோமா? அதிகாரத்தில் இருப்பதனாலோ இருந்ததனாலோ கட்சி வளர்ந்துரும். கட்சி வளர்ப்பு என்பது ஒரு தனி கலை. அது வந்து கிரவுண்ட் லெவல். இதைத்தான் ராகுல் காந்தியே குஜராத்தில் பேசும்போது ரொம்ப அழகா சொன்னார். ரேசு குதிரை எது, கல்யாணத்துக்கு கட்டுற குதிரை எதுன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. சிரிச்சிட்டாங்க எல்லாருமே. நான் சில நேரத்தில் என்ன பண்றேன் அப்படின்னா, கல்யாண குதிரையை எடுத்து ரேஸ்ல கட்டிடுறேன், ரேசு குதிரை எடுத்து கல்யாணத்துல கட்டிடுறேன் அப்படின்னாரு. இது அவருடைய வார்த்தை. அப்ப அந்த கூட்டமே பயங்கரமா அதை ஆமோதிச்சு சிரிச்சது. அது மீண்டும் ஒரு முறை இங்க நடந்துச்சோன்னு வேதனைப்படுறேன். நம்ம நிக்க வேண்டிய இடம் எது? நம்ம ஆதரிக்க வேண்டிய தலைவர் யார்? நம்மை முதலாக பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் என்று சொன்னவர் யார்? இந்தியாவில் வேற வேணா சொன்னானா? ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் சொன்னவர் யார்? என்னுடைய சகோதரர், நான் யாரையுமே சகோதரர்னு சொன்னதில்லை, அரசியல் ரீதியாக என் சகோதரர் வந்து ஸ்டாலின் தான் அப்படின்னு நம்முடைய தலைவர் சொன்னாரு. அவர் அதிகாரத்தில் இருந்தா மட்டும்தானா, அல்லது அது விஜயுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி வரைக்கும் தான் அவர் சகோதரரா? எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஆட்சியில் பங்கு கேட்டோம், அவங்க தரல. இப்போ ஒரு இடம் உருவாயிருக்கு, ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அவங்க ஆட்சியில பங்கு தராங்க. எலெக்ஷனுக்கு முன்னாலேயே ஆட்சியில் பங்கு கேட்டால் தரவில்லை என்றால் எலெக்ஷனுக்கு முன்னாலேயே கூட்டணியிலிருந்து வெளிவரத்தான தர்மம். அப்ப மட்டும் சீச்சி இந்த பழம் புளிக்குமா? என்னங்க நியாயம் இது? அப்போ விஜய் நம்ம நம்பி வந்துட்டு விஜய் ஜெயிக்கல என்ன பண்றது? இன்னைக்கு தலைவர் கார்த்தி சிதம்பரம் கரெக்டா சொல்லியிருக்காரு பாத்தீங்கல்ல. அவருடைய ஆடியோ ஒன்று, அதெல்லாம் முன்கூட்டியே பேசி எல்லாருடைய ஒப்புதல் வாங்கி முறையாகத்தான். அதுதானே வெயிட் பண்றோம். ஏதாவது கருத்து சொல்லாம அமைதியா எதுக்கு இருக்கிறோம்? அன்னைக்கு கூட ஒரு விவாதத்தில் இருக்கும்போது ஒரு நாம் தமிழர் தம்பி வந்து, இவர் என்ன ராகுல் காந்தியாங்க, இவர் சொல்றதெல்லாம் நடந்துருமா, பாருங்க என்ன நடக்க போகுது அப்படிலாம் என்ன கேட்டாரு. நான் சொன்னேன் கட்சி அப்ப இது வந்து ஒரு அவமானப்படுத்துவதற்காக பேசுற பேச்சு. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு எதுக்கு இருக்கிறோம்? தலைமை எடுத்து ஒரு முடிவெடுத்து தேர்தலுக்கு முன்னால் ஒன்று அறிவிச்சுட்டு அதுல நம்ம பயணப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஒரு கொள்கை ரீதியான நிலைப்பாட்டில் அது உறுதியாக இருக்க போய் தான் அதை ஏற்கணும், அதை நடைமுறைப்படுத்தணும். அதன்படி போயிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு தோணும்போது, திடீர்னு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எப்படி முடிவெடுத்து, திடீர்னு 3 மாசம் கழிச்சு திடீர்னு இப்படி முடிவெடுத்து, அதுவும் தன்னுடைய பாலிடிக்ஸ். இப்ப நம்ம வந்து ஒரு கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறோம், அந்த கூட்டணியில சேர்ந்து அந்த தேர்தலை சந்திக்கிறோம். இன்னைக்கு சிலர் வந்து அறிக்கைகள் கொடுக்குறாங்க, தனித்த வார்த்தைகளை தவிர்த்து கொள்ளுங்க, சகோதரத்துவமா பிரிஞ்சுக்குவோம், நாங்க போய் அங்க இருந்துக்கிறோம், நீங்க கடின வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. என்னங்க இது? எப்படிங்க விளக்குறது? இதை 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஒன்னா இருந்தது உண்மைதான், நம்ம தேர்தலை சந்திச்சது உண்மைதான், நம்ம ஒன்னாவே உங்ககிட்ட 28 சீட்டு வாங்கினது உண்மைதான், நம்ம உங்களையும் சேர்த்து பயன்படுத்திக்கிட்டு உங்க ஓட் பேங்கையும் சேர்த்து பயன்படுத்திக்கிட்டு 5 சீட்டு ஜெயிச்சது உண்மைதான். இப்போ பாவம் நீங்க ஆட்சிக்கு வர்றோம், நாங்க என்ன பண்றது, வேற ஒருத்தர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாரு, நாங்க அவங்களோட போயிடுறோம். அதுல 2 விஷயம் சொல்றாங்க. 2014 எங்களை இப்படிதான் அவங்க வெளியேற்றினாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. இன்னொன்னு, ஸ்டாலினும் தோத்து இருக்காரு, எந்த நேரத்துல விமர்சிக்க வேண்டாங்கிறதும் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதுக்குதான் ஒரே பதிலா சொல்லிட்டேன். இதெல்லாம் மீண்டும் கூட்டணி வைக்கும் போது தெரிஞ்சிருக்கும் இல்லையா?
இல்லை இப்பதான் தெரிஞ்சது அது. இதெல்லாம் 2026 தேர்தலுக்கு வேறு வாய்ப்பாக விஜய் அமைந்துவிட்ட பின்னால், அது பேசுபொருளான பின்னால், பெரிய பேசுபொருளான பின்னால், அது டெல்லிக்கு அழைத்து பஞ்சாயத்து தீர்க்கிற அளவுக்கு பெரிய பேசுபொருளாகிவிட்ட பின்னால் தான் தெரிஞ்சுதா இல்லை அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுதா? இல்ல அரசியல்ங்கிறது லாயலா சந்தர்ப்பம். லாயல்ட்டி தாங்க. லாயலுக்கு சந்தர்ப்பத்தை விட்டுருங்க. ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பீயிங் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அண்ட் லாயல்ட்டி விட்டுருங்க. ஐடியாலஜி. தமிழ் மண் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏங்க இப்படி மண்ணை கவுறாரு? 10 தோல்வி பழனிசாமி ஏங்க 11ஆவது தோல்வியை சந்திச்சாரு? எதனால? பாஜகவுடன் கூட்டணி அமைத்தனாலுங்கிற விமர்சனம். கொள்கை இல்லாம போனதுனால. நீங்க வந்து அதை விளக்கமா சொல்றீங்க. புரியாத மாதிரி தங்கப்ப தக்கம் அப்படிங்கிறீங்க. நீங்க தங்கப்ப தக்கம்னு சேர்த்து சொல்லுங்க, அப்பதான் புரியும். யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? அவருக்கு கொள்கை கிடையாதுப்பா, தேவைன்னா. இன்னைக்கு ஒரு அன்புமணி இப்படி ஆனதுக்கான காரணம் என்ன? அவருக்குன்னு ஒரு உறுதியான கொள்கைகள் கிடையாதுப்பா. நிறைய கட்சிகள் அழிஞ்சு போனதுக்கு காரணம் என்ன? நினைச்சு மாத்தி. ஒரு சீமான் ஆரம்பத்துல நல்ல ஞாபகம், செந்தில்வேல் வந்து ஒரு பேட்டி எடுப்பார் அவர் டிவியில் இருக்கிறப்ப. அப்போ சீமான் பேசினார், அந்த பணமட்டையை சேர்த்து வச்சு எப்படி வந்து அந்த இதை நாங்கள் வந்து உரம் போடுவோம், இதெல்லாம் ஒரு காலத்து. அப்போல்லாம் அப்படி ரசிப்பேன் நான் அவரை. சீரியஸ்லி ரொம்ப தீவிரமாக ரசித்தேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அவர் வந்து உள்ள நுழைஞ்ச எப்படியா உள்ள நுழைஞ்சிட மாட்டாரா சீமான், அப்படிலாம் ஆர்வமாக பார்த்த காலங்கள் உண்டு. பின்னால் எப்போ அவரை நம்ம கைகள் வரும்? உங்கள் கொள்கைகள் மாற 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 மக்கள் உங்களை கைகழுவாங்க. அரசியல் என்பது சந்தர்ப்பவாதமா விசுவாசமா அதை விட்டுருங்க. நிரந்தர நண்பன் இல்லை எதிரி இல்லைன்னு அதெல்லாம் விட்டு நான் அடிக்கடி அந்த ஒரு டிபேட்ல கூட நான் சொன்னது மக்கள் எடுத்து போட்டாங்க. நிரந்தர நண்பர் இல்லை, நிரந்தர அரசியல் நிரந்தர நண்பர் இல்லைன்னு சொல்லுவாங்க. நிரந்தர நாக்கு கூடவா இல்லை, கொடுக்குற வாக்கு கூடவா இல்லைன்னு கேட்க மாட்டாங்களா? எதுக்கு எடப்பாடியை மக்கள் எதிர்த்தாங்க? எதுக்கு அவர் புறக்கணிச்சாங்க தமிழ்நாட்டில்? இன்னைக்கு இதே விஜய வர தேர்தலில் கண்டிப்பா புறக்கணிப்பாங்கன்றதுக்கான காரணங்கள் என்ன? நீங்க என்னென்னலாம் வந்து உட்டோப்பியன் லைஃப் வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா? மக்கள் பார்ப்பாங்கல்ல. இதுதானே உங்களுக்கு இவருக்கு நடந்துச்சு. ஜெகன்மோகன் ரெட்டியை புறக்கணிச்சுட்டு மக்கள் சந்திரபாபு நாயுடு தேர்ந்தெடுக்கும் போது அதை தான் சொன்னாங்க. ஆகாத வாக்குறுதி எக்கச்சக்கமாக கொடுத்தாரு, எதுவுமே செய்யல. இது ஒரு பக்கம் விடுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு அகைன் வர்றேன். இப்ப லாயல்ட்டியா இல்ல வந்து இதுவான்னு பார்க்கணும், ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா இருக்குது. இது ரெண்டுமே கிடையாது. ஐடியாலஜி. என்ன ஐடியாலஜி நீங்க விஜய் ஏத்துக்க போறீங்க? அவர் பெரியாரே சொன்னாரு, அதே பெரியாரை வந்து வாரி போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு சீமான், புழுதி வாரி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு வார்த்தை பேசினாரா? காமராஜரை கொள்கை வழி தலைவரா வச்சிருக்காரு, அவர் கூட போறதுல என்ன சங்கடங்கிறதான காங்கிரஸ் தலைவர்கள் கேட்கிற விஷயமா. அதே காமராஜருக்கு எதிராக யாரும் பேசும்பொழுது அதே காமராஜரை கொளுத்த வேண்டும் என்று முயற்சி செய்த RSSக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினாரா? இங்க நான் தான் சொல்றேன், அழிவு அரசியலை செய்வதற்கு பாஜக தயாராக இருக்கும் பொழுது இந்த இடத்துல நீங்க அமைதியா இருக்கிறது உங்க குவாலிபிகேஷன் கிடையாது, அது உங்களுடைய டிஸ்குவாலிபிகேஷன். நீங்க எதிர்த்து பேசணும், களமாடணும். என்ன தேவை வந்தது முதலமைச்சருக்கு இத்தனை இடங்கள்ல போய் எதிர்த்து நிற்கிறதுக்கு? டீலிமிட்டேஷன். களத்தில் என்ன செய்தார் விஜய்? இதெல்லாம் வந்து அடுத்தது வர்றேன் நான். இதெல்லாம் வந்து ஒரு கம்யூனல் ஆங்கிள் அல்லது ஒரு தனிப்பட்ட முறையில அல்லது ஒரு காங்கிரஸ் காரனா இந்த மண்ணுக்கானதாக என்னென்ன செஞ்சிட்டாரு அவரு. அவரை விட்டுட்டு நம்ம இதெல்லாமே ஒரு வார்த்தையில நீங்க இது எவ்வளவு கேள்விகளுக்கும் ஒரு வார்த்தையில அதிகாரத்தில் நம்ம இருந்தா கட்சி வளரும் அதனால போனோங்கிற ஒரு வார்த்தையில் முடிச்சிருவீங்களா? அல்லது அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் முடிச்சிருவீங்களா? இல்ல நீங்களே யோசிச்சு பாருங்க. பாஜக இப்ப தாவேக்காவோட போயிடுச்சு அப்படின்னா அது வேறு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் இல்லையா? அது காங்கிரஸ் போகும்பொழுது அதை தடுக்கிறாங்க. மதச்சார்பற்ற முற்போக்கு அணியா இன்னொரு அணி உருவாகுது. அப்போ ஒன்று செய்யலாம். மகாராஷ்டிராலையும் வந்து நம்ம கிட்ட இருக்கிற எம்எல்ஏஸை கொண்டு போய் ஏக்நாத் சிண்டே கூட சேர்ந்துட்டு கூப்பிட்டு பேசுங்க. அப்போ நம்ம பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இதுதான் பாலிடிக்ஸ். அப்போ இதுதான் நம்ம கட்சி நம்ம சொல்லி தர பாலிடிக்ஸ். என்னன்னா பாஜக வரக்கூடாது என்பதற்காக நம்ம போய் யார் கூட சேர்ந்துட்டா பாஜக வராதுங்க. நான் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறேன்னா நம்ம போய் சேருவதற்குன்னு ஒரு அடிப்படை தகுதி இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய தலைவரை நம்ம கொண்டிருக்கோங்கிறது தான் இதுவரை என்னுடைய நிலைப்பாடு. நம்ம எப்படிப்பட்ட தலைவர் வச்சிருக்கிறோம்னா தோல்வி 10 தோண்டு போல. ஏன் இப்படி செஞ்சிருக்கலாமே, அப்படி செஞ்சிருக்கலாம். தலைவர் ராகுல் காந்தி அதை செய்ய மாட்டார், ஏன்னா அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இதுதான் நான் எவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருந்தோம். இதுதான் நம்பிக்கிட்டு அரசியல் பண்றோம். அதிகாரத்துக்கு வந்தோமா, அதிகாரத்தை சுவைச்சோமா, இல்லை அதிகாரத்தை எதுக்காவது ஆசைப்பட்டோமா? அது இல்லையே. எத்தனை தோல்விகள் வந்தாலும் அந்த கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கிறதுல நிற்போம், அப்படிதானே நின்றோம். அப்படின்னா இவர் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னா அவ்வளவு வீக்கான ஒரு நபரோட நம்ம ஏன் கூட்டணி வைக்கணும்? அப்ப இதே வீக்கான நபர் இப்ப நான் சொல்றேன், இப்ப நம்ம கவுண்ட் என்ன? இதுவே பாஜகவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய, பாஜகவை ஹை கமாண்டாக வைத்திருக்கக்கூடிய அதிமுக கிட்ட 40 சீட்டுக்கு மேல இருக்கு. நம்ம சொல்ற நம்ம கவுண்ட் என்ன? 5. மற்ற யாரையோ அவங்க ஏதோ ஒரு கணக்கு பண்றாங்க, மற்றெல்லாம் சேர்த்து வந்து அது முதல்ல ஆட்சி அமையுமாங்கிறது அப்பாற்பட்டது. அது நீங்க நம்பலையா?
நான் எப்படி நம்புறது? என்ன என்ன கணக்கில் பண்ணுவோம்? விசிக்கு ஆதரவு தரது நோக்கி நகர்றாங்கிறாங்க. இடது நகரட்டும். மொத்தம் எவ்வளோ வந்துச்சு அப்படி பார்த்தா? 11 காங்கிரஸோட சேர்த்து மொத்தம் தான் எக்ஸாக்டாக வந்து 108லேருந்து 11 119. இப்போ திரும்ப அவர் ரிசைன் பண்ணிட்டு திரும்ப அங்கே அவர் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா அவர் கணக்கு வராது. ஒரு எக்ஸாக்டாக 118 வச்சு ஆட்சியை நடத்தி தொடர்ந்து 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஆளை சொல்லுங்கள் வரலாற்றில். எக்ஸாக்டாக 118 வச்சு, ஐ மீன் எக்ஸாக்டாக பாதி பெரும்பான்மை வச்சு. இங்கே 118 மற்ற ஸ்டேட்டில் சாத்தியமே இல்லாத ஒன்று. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன சொல்கிறேன்னா, சரி இந்த எக்ஸாக்டாக 119 வச்சு ஆட்சி அமைச்சிட்டாங்க. திரும்ப திருச்சியில் அவரே ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஐ மீன் அவங்க கட்சியிலே ஒருத்தர் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இனி ஜெயிப்பாங்களாங்கிறது வேறு விஷயம். அது ஒரு பார்ப்போம். ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்டு இருக்கும்போது ஒரு முற்போக்கான விஷயத்தை நாம் முன்வைக்கும் போது அதை மறுக்கிறார் விஜய், அல்லது ஒரு பிற்போக்கான விஷயத்தை விஜய் திணிக்கிறார், நம்ம அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னும் போது ஒரு முரண்பாடு ஏற்படுது. நம்ம ஏதோ ஒரு முற்போக்கான விஷயத்த சொல்கிறோம், இல்லை உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றத்து இஷ்யூ வருது, இது வந்து இந்து முஸ்லீம் கலவரத்துக்கு வித்திடுவாங்க, அதனால உங்கள் எம்எல்ஏ ஆர்எஸ்எஸ் வந்தவர் தான் திருப்பரங்குன்ற எம்எல்ஏ, அதனால வந்து இப்போ நம்ம இதை இப்போ எடுத்துக்க வேணாம், இதை நம்ம எதிர்க்கணும் விஜய், இது நம்ம கூட்டணியில் இருக்கிறதுனால நம்ம இதை எதிர்க்கணுங்கிறார். முடியாதுங்கிறார். இப்போ என்ன பண்ணுவீங்க? நீ இல்லைன்னா போடா நான் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கணும்னு சொல்லுவார்ல. நீங்க சொல்ற நிலைப்பாடு உள்ளவராக இருந்தால் என்னங்க சொத்தவாதமா இருக்குது? நான் இது வேற மாதிரி வரும் எனக்கு. அப்புறம் அது நான் வந்து என்ன சொல்றது, அது பார்லிமெண்ட்ரியா இருக்காது. நம்ம கூட்டணி வைக்கலன்னா பிஜேபியோட போயிருவான் அப்படின்னா அப்படிப்பட்ட ஆளோட நம்ம எப்படி கூட்டணி வைக்க முடியும்? முதல்ல இது ஒரு வாதமா? அப்ப உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். நீ நம்ம கூட்டணி வச்சோம், சேர்ந்தோம், நம்ம ஒரு முற்போக்கான விஷயத்தை முன்னெடுக்கணும், அல்லது விஜய் ஒரு பிற்போக்கான விஷயத்தை சொல்றாரு, இதே ஒர்க் ஃப்ரம் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து சரிதான் அப்படின்னு ஒரு இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல? இப்போ கெடு விதிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், பாத்தீங்கல்ல, பிஎம்சி திட்டத்துக்கு கெடு விதிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு விஷயம் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சைன் போட்டாரு. என்ன பண்ணுவீங்க? இல்ல, விஜயை ஆதரிச்சது நிறைய சிறுபான்மை மக்களும் ஆதரிச்சிருக்காங்க. அப்படி ஒரு முடிவு அவர் எடுப்பாரா? இந்த மாதிரியான வக்ஃப் விவகாரங்கள் திருப்பரங்குன்றத்துல எல்லாம் எடுத்துருவாரா? திருப்பரங்குன்றத்துல வந்து தீபமேத்த போவாரான்னு நான் கேட்கல. அது ஏத்துறது நிலைப்பாடே அவர் சொல்லல. ஏங்க நீங்க எதிர்க்கிறத பத்தி சொல்றீங்க, அல்லது அது கூட ஆதரிக்கிறத பத்தி சொல்றீங்க. இல்ல, அங்க அமைதியா இருந்தது ஆட்சிக்கு வர்றதுக்கான ஒரு யுக்தி. இப்ப ஆட்சிக்கு வந்துட்டார், இனிமே செயல்பட்டு தான் அவன் ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுத்தான் ஆவாரு. ஆட்சிக்கு வருவதற்காக ஒருவன் அமைதியாக இருப்பானே ஆனால் அவன்தான் சந்தர்ப்பவாதி தான் உள்ளாரமே விலகிட்டு இருக்கேன். சொன்னதே வேஸ்டா போச்சு. உள்ளார ஆட்சிக்கு வருவதற்காக இதை சமாளித்துக் கொள்ளலாம், இதை ஏற்றுக்கொள்ளலாம், நம்மளுக்கு கூட்டணியா அந்த திமுக காலத்தை கூட அறுத்துடலாம் அப்படின்னு சொன்னா இதுதான் சந்தர்ப்பவாதம் அப்படின்னு தான் சொல்றேன். மற்ற கதை எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்கள் தலைப்பட்டு பார்த்த ஒரு நாகரிக அரசியலை தான் நம்ம கவனிச்சோம். அதுக்கு தேசிய அளவில் பாரதிய ஜனதா செய்யக்கூடிய அநாகரிக அரசியலை எதிர்க்கக்கூடிய ஒரு நாகரிக தலைவர் ராகுல் காந்தியை பார்க்கிறோம். அதனால தான் பயணிக்கிறோம். ஆனா அந்த நாகரிகத்துக்கே வேட்டு வரணும் போது அது எப்படி என்ன? ஏன்னா என்னை இந்த கருத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், நான் சொல்வதை பல பேர் எதிர்க்கலாம், பிடிக்காம கூட போகலாம், ஆனால் என் கருத்தில் இருக்கும் நியாயத்தை மறுப்பதற்கு ஒரு அடிப்படை நியாயத்தை கூட கற்பிக்க முடியாது. அவதூறு வேணா அள்ளி வீசலாம். விஜய் பிரச்சாரத்தப்ப சொன்னாரு, சில பல அமௌண்ட்டுகளை வாங்கிட்டு காங்கிரஸ்ல ஒரு சிலர் திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க, உண்மையான காங்கிரஸ் எங்க பக்கம் தான் இருக்குங்கிறாரு. உண்மையான காங்கிரஸ் யாரு? அந்த வாதத்துக்கு வர்றேன். ஆனா இந்த கேள்வி விஜயத்தை கேட்கறது துணிய மாட்டார். இப்ப நீங்க கேக்குறீங்க, நான் விஜயா கேட்டதுன்னு நினைச்சிட்டு சொல்றேன். உண்மையான காங்கிரஸ் அமௌண்ட் வாங்கிட்டு போயிருச்சு. அப்போ அமௌண்ட் வாங்கினா எந்த இடத்துக்கும் போற காங்கிரஸ் தான் அது, இல்லையா? அமௌண்ட்டே வாங்கலனாலும் உங்ககிட்ட ஒரு காங்கிரஸ் இருந்துச்சு, அது ஆல்ரெடி உங்ககிட்ட தான் இருக்கு. அப்ப திரும்ப அமௌண்ட் வாங்கினா தான் வேற இடத்துக்கு போற காங்கிரஸ் உங்ககிட்ட வந்திருக்கு. அப்ப நீங்க அமௌண்ட் கொடுத்துட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? அவர் என்ன சொல்ல வர்றாரு? ஒழுக்கம் இல்லாத ஒரு கும்பல் இருக்கு காங்கிரஸ்ல, அடிப்படை நேர்மை இல்லாத ஒரு கும்பல் இருக்கு. கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்லாம் விமர்சிச்சு நல்லா. இப்ப அந்த கல்லாப்பெட்டி கட்சி தான் கூப்பிட்டுக்கிட்டாரா, இல்ல அந்த கல்லாப்பெட்டி தலைவர்களை தான் அழைச்சிக்கிட்டாரா? என்ன நான்சென்ஸா இருக்கு இந்த பேச்சு. ஒண்ணுதாங்க, காங்கிரஸ்ல எங்களுக்கு பிராண்ட் வந்து தலைவர் ராகுல் காந்தி தான். அவர்கிட்ட பார்த்தது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த பொலிட்டிக்கல் குவாலிட்டி. தோல்விக்காக தோண்டு போக மாட்டாரு. இந்தியாவில் அவரை போன்று யாருமே வந்து ஹராஸ் செய்யப்பட்டிருக்க மாட்டாங்க. ஒரு வார்த்தையை வைத்து இந்த வார்த்தைக்கு தான் இவர் உரியவர் அப்படின்னு பப்புன்னு அதை எல்லாத்தையும் தன்னுடைய பாரத் ஜோடோ யாத்திராவின் மூலமாகவும் கடுமையான களப்பணிகள் மூலமாகவும் அடித்து உடைத்தவர் தலைவர் ராகுல் காந்தி. எந்த இடத்திலுமே ஒரு சின்ன அதிகாரத்துக்காகவும் ஆட்சிக்காகவும் தன்னுடைய குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு லீடருடைய கட்சியில இன்னைக்கு இப்படி ஒரு முடிவை வந்து எப்படி எடுக்கிறாங்க? அப்படி இருக்கும்போது ஜனநாயகத்தின் படியே, தலைவர் ராகுல் காந்தியின் வழியின் படியே அதை எதிர்க்கிறது வந்து ஜனநாயக கடமை நினைக்கிறேன். அதனால இது நடந்து முடிஞ்சிடுச்சு, கூட்டணி அமைச்சாச்சு. இப்ப நீங்களும் தாவேக்காவை ஆதரித்து தான் பேசுற மாதிரி நிலையை நோக்கி நகர வேண்டியிருக்கும். இனிமே இது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நீங்க தலைமையிட்ட நான் வந்து வாடகை வாயம் கிடையாதுங்க. அப்படி ஒரு கொம்பை எவனும் வரல என்கிட்ட, என்ன வந்து இதைத்தான் செய்யணும் அப்படின்னு. கட்சி நிலைப்பாடு தானே நீங்க கட்சிய நிலைப்பாடு தான் நான் எதிர்த்து தான் கேட்பேன். அதுக்கு பேர் தானே ஜனநாயகம்.
எனக்கு வந்து எவனும் வந்து உத்தரவெல்லாம் போட முடியாது. எவனும் எனக்கு பே பண்ணல, இல்லை எவனும் வந்து எனக்கு சொல்லலை, எவன் சொல்லியும் நான் கட்சிக்கு வரல, எவன் சொல்லியும் நான் வந்து இதைத்தான் பேசணும்னு முடிவுக்கு வரல. ஒரு நாள் உட்கார்ந்து எல்லாரும் அப்படிதான், எந்த செய்தி தொடர்பாளர்களோ அல்லது வந்து கட்சியை வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுறவங்களோ ஒர்க் அவுட் பண்ணாமல் யாராலையும் பேச முடியாது. எங்களுடைய நேரத்தை காலத்தை செலவு செய்து விட்டு ஒரு இடத்துக்கு போறோம் பேசுறோம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் யாரும் சொல்லியோ யாரும் நமக்கு அதுக்காக ஊக்குவித்தோ செய்யல. அதனால இதெல்லாம் எதுக்காக செஞ்சோம்? எந்த நியாயத்தின் அடிப்படையில், எந்த தர்மத்தின் அடிப்படையில், எந்த பாசிசத்தை எதிர்க்க வேண்டும் என்கின்ற கொள்கையின் அடிப்படையில் செஞ்சோமோ அதே கொள்கையின் அடிப்படையில் எதை பேசணுமோ அதை மட்டும் தான் பேச முடியும். யாரோ எதுக்கோ எந்த ஆதாயத்துக்காகவோ காம்ப்ரமைஸ் ஆகி யார் போனாலும் நம்மளும் காம்ப்ரமைஸ் ஆகி போகணும்னு கட்டாயம். திமுகவில் எப்ப சேர போறீங்க? அதாவது ஒரு கொள்கை நிலைப்பாடோடு ஒருவர் பேசினால் அதற்கு இப்படித்தான் முடிவிருக்க வேண்டும் என்று இருப்பதே தவறு. முதல்ல நீங்க போட்ட அந்த எதிர்ப்பு பதிவுக்கு பின்னாடி வந்த கமெண்ட்ல ஒரு கமெண்ட் தான் இது. நான் என்னுடைய பதிவை நான் தெளிவாக அப்படி போட்டிருப்பேன். அப்போ எனக்கு நடக்கின்ற தவறை தட்டி கேட்க வேண்டும். அது வந்து நான் நேசிக்கின்ற ஒரு தலைவர், நான் நேசிக்கின்ற ஒரு கட்சி, நான் நேசிக்கின்ற ஒரு இயக்கம், எந்த உந்துதலும் இல்லைங்க. நம்மளா முடிவெடுத்து போய் சேர்றோம். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஆதவர்ஜனை வந்து இதில் போனால் இதில் நின்று இங்கேருந்து போய் இப்படி வந்து இவர் வருவார், இவர் வந்து இவரில் நின்னா எத்தனையோ பேர் என்கிட்ட விஜய் ஆரம்பிக்கும் போது கூட சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச சில தம்பிகள் இருப்பாங்களே சின்ன சின்ன பொறுப்பில் இருக்கிறவங்க தான், ஆனால் நீங்கள் வந்துட்டா நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். இப்போ சோஷியல் மீடியாவில் நம்மள மக்கள் கொஞ்சம் பேர் அறியிறாங்க அப்படின்னா அவரோட போய் இன்னும் நல்லா தான் இருக்கும். நாம என்ன சொன்னோம், அவர்கிட்ட கொஞ்சம் பேசிக் எதிர்பார்க்குறோம்ப்பா, அது இல்லையே, எப்படி நம்ம அவரோட நிற்க முடியும்? அப்போ எல்லாத்தையும் கொள்கை தான் தீர்மானிக்குது. ஒரு கட்சியில இருக்கணுங்கிறதையும் கொள்கை தான் தீர்மானிக்குது. அந்த கட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை வந்து தட்டி கேட்கணும், எதிர்க்கணுங்கிறது இந்த கொள்கை தான் தீர்மானிக்குது. அதற்கு முடிவு, அதற்கு வழி என்பது நீங்க இன்னொரு கட்சிக்கு போறது தான் அப்படின்னு அதையும் என் கொள்கையை தீர்மானிக்கட்டும். இறுதியா ஒரு கேள்வி, நீங்க வந்து அடிப்படையில பெரியார், அம்பேத்கர் இந்த வழி நடக்கக்கூடியவர், இதற்காக பிரச்சாரம் செய்யக்கூடியவர். ஆனா இப்போ தமிழ்நாட்டுல இந்த கொள்கைகளுக்கு இடம் இல்ல, ஒரு வசீகரம், ஒரு பெரிய திரைப்பரவலம் இருந்தா போதுங்கிற நிலைமை மாறிடுச்சோ அப்படிங்கிற கேள்வி பலராலும் இன்னைக்கு முன்வைக்கப்படுது விஜயின் வெற்றியை ஒட்டி. இந்தியாவில், இந்த இந்தியா என்கின்ற தேசத்தில் பன்முகத்தன்மையும், பல மொழி, பல இனம், பல மதம், பல ஜாதி, பல வேறுபாடுகள், பாகுபாடுகள், பல பிராந்தியங்கள் இவைகள் இருக்கும் வரை, இதோடு இந்த இந்தியா பயணிக்கும் வரை தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் எந்த கொம்பனாலும் புறக்கணிக்க முடியாது. திரைக்கவர்ச்சி மட்டும் இருந்தாலே போதும் நாம் வென்று விடுவோம் என்று விஜய் கூட நினைக்கவில்லை. அதனால்தான் கொள்கை தலைவராக அவர் பெரியாரை சொன்னபோதுதான் நான் வியந்து பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சேன். அவர் அதே நீங்கள் சொன்ன மாதிரி திரைக்கவர்ச்சி போதும்னா அவர் கொள்கை தலைவர்லாம் இல்லை, நான் தான் தலைவர், என் கொள்கை தான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படி இல்லை, இதோடு சேர்த்து பார்த்த மக்கள் தான் அவர் வாக்களித்தாங்க. நாங்களே அதை பேசுகிறப்ப இப்போ எங்களை வந்து நான் பலமுறை பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன், ஒட்டுமொத்தமாக எதிர்க்கப்படுவதற்கு அவர் ஒன்றும் பாஜக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுவும் என்னுடைய கொள்கை அடிப்படையில் நியாயமான விமர்சனம் தான். முழுசுமாக வேரடி மண்ணோடு எதிர்ப்பதற்கு அவர் பாஜக இல்லை. ஏனென்றால் அவர் ஏற்றிருக்கக்கூடிய கட்சி, அவர் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கை தலைவர்கள் என்பது நியாயமான தலைவர்கள், சிறந்த தலைவர்கள். எனவே தலைவர்களை வைத்துத்தான் முடிவு செய்யப்படுகிறது. 1000 தான் விஜய்க்கு மக்கள் வாக்களித்திருந்தாலும் இன்னொரு பெரியாரிஸ்ட் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒருவரைத்தான் ஆதரித்திருக்கிறார்கள். இன்னொரு கோல்வார்க்கரையோ சாவர்க்கரையோ மக்கள் தமிழ் மக்கள் ஏற்க மாட்டார்கள். நீ வந்து மார்வேஷம் போட்டு வந்தாலும், மாஸ்க் போட்டு வந்தாலும் நீ பெரியார் மாஸ்க் தான் போட்டு வரணும் என்பதை தான் விஜய் வெற்றி காட்டுகிறது. அப்படி பார்த்தா என்றும் தந்தை பெரியார் வாழ்வார், என்றைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்வார். தந்தை பெரியார் புகழ் ஓங்குக, புரட்சியாளர் அம்பேத்கர் புகழ் ஓங்குக. ரொம்ப நன்றிண்ணே. ஒரு பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி எங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப நன்றிண்ணே.